கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேத வசனம் யோவான் 1:29. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 வாசிக்கிறோம், உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று. இயேசு கிறிஸ்து உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். யாத்திராம் 29:38 முதல் வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் ஒரு ஆட்டுக்குட்டி தேவனுக்கு பலியிடப்பட்டு வந்தது. யூதர்களின் முக்கிய பண்டிகையான பஸ்காவின் போது யூதர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதை நினைவு கூறும் வண்ணமாக ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. 1 கொரிந்தியர் 5:7 வாசிக்கிறோம், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று பவுல் சொல்கிறார். யூதர்கள் தங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு மிருகங்களை தேவனுக்கு பலியிட்டனர். அந்த மிருகம் அவர்களுடைய பாவத்துக்கு பரிகாரமானது. மிருகங்களின் பலியினால் மக்களுடைய குற்றம் நீக்கப்பட்டது. அவர்கள் தேவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டனர். பாவம் செய்த மனிதனுக்கு கிடைத்திருக்க வேண்டிய தண்டனை அவனுக்கு பதிலாக பலியிடப்பட்ட மிருகத்தின் மேல் வந்தது. இயேசு கிறிஸ்துவும் சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பலி முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனின் பாவங்களையும் நிவர்த்தி செய்ய போதுமானது. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பினார். நாம் முதலில் தேவனை நேசிக்கவில்லை, அவரே நம்மை முதலில் நேசித்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். கிறிஸ்து நமக்காக ஏன் மரித்தார்? அவர் நமது பாவங்களுக்காக மரித்தார். நமது பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக அவர் தம் சொந்த ஜீவனையே நமக்காக தந்தார். இயேசுவை நாம் விசுவாசித்து அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் நம்மை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்குவார். அவரே நம்முடைய பஸ்காவாக இருக்கிறார். பஸ்கா என்றாலே விடுதலை. யூதர்கள் தாங்கள் விடுதலையாக்கப்பட்ட அந்த இரவிலே பலியாக செலுத்தப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியோடு கூட புளிப்பில்லா அப்பத்தை புசித்தனர். அன்று முதல் அவர்கள் தங்கள் விடுதலையை நினைவு கூர்ந்து ஆண்டுதோறும் பஸ்கா பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். தேவன் எப்படி யூதர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தாரோ அப்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்தார். இயேசு பஸ்கா பண்டிகை என்று கொல்லப்பட்டார். நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட அவரே நமது பஸ்காவாக நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிப்போம். நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாயிருக்கிறோம். பழைய பாவங்கள் ஒழிந்து போயின. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பாவங்கள் செய்திருந்தாலும் அதிலிருந்து விடுதலையை தர இயேசுவின் இரத்தம் நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். யோவான் 1:29 வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.